ஒரு குருவி ஒரு மரத்துக்கிட்ட போய் கேக்குது, நான் இங்க கூடு கட்டிக்கிட்டுமான். மரம் சொல்லி, என்கிட்ட வேணாம், நான் சின்ன கூடு தான் கட்டுவேன், என்கிட்ட வேணான். இல்ல நான் ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது, நான் சின்னதா ஒரு கூடு கட்டி, என்கிட்ட நீ கூடு கட்டாத, வேற ஏதாவது ஒரு மரத்தை போய் பாரு, என்கிட்ட வேணான்னு அந்த மரம் சொல்லுது. இப்ப இந்த குருவி ரொம்ப வருத்தத்தோட இன்னொரு மரத்துல போய் கூடு கட்டுது. கொஞ்ச நாள்ல அங்க பயங்கர மழை, வெள்ளம். அந்த வெள்ளம் வந்ததுல இந்த மரத்தை அடிச்சுட்டு போகுது, வேரோட அந்த மரத்தை சாச்சு அந்த மரமா அடிச்சு வெள்ளத்திலேயே போகுது. இப்ப இந்த கூட்டில் இருந்த குருவி அந்த அடித்துட்டு போகக்கூடிய மரத்தை பார்த்து சொல்லிச்சான், உனக்கு தேவை, உனக்கு தேவை, எனக்கு கூட்டுக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னேன்ல, உனக்கு தேவை, உனக்கு தேவை. அப்ப அந்த மரம், அடித்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய மரம் அந்த குருவியை பார்த்துட்டு சொன்னதான், உனக்கு தெரியுமா, நீ வந்து கூடு கட்டணும்னு கேட்கும் போதே நான் வேர்கள்ல வலு இழந்துட்டேன், என் வேர்கள்ல சக்தி இல்ல, நான் உயரமா இருந்து இந்த ஏரிக்கரையை பார்க்கும் போதே எப்படியும் வெள்ளம் வரும்னு எனக்கு தெரிஞ்சது, ஒருவேளை நான் அடித்து செல்லப்பட்டா உன் கூடும் அழிஞ்சிருமேன்னு சொல்லிதான் என்கிட்ட கூடு கட்ட வேணான்னு நான் உன்கிட்ட தயக்கத்தோட சொன்னேன். உனக்கு வேணான்னு சொல்றதுக்காக இல்ல, நான் வலுவிழந்துட்டேன்ற காரணத்தினாலும் என்னால் நீ அழிந்து விடக்கூடாதுன்ற காரணத்தினாலும் தான் நான் வேணான்னு சொன்னேன்னு அந்த மரம் சொன்னிச்சாங்க. என்னைக்குமே ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை